த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம். அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம். வாருங்கள். வணக்கம். அடுத்து சிம்ம ராசிக்கான ஆவணி மாத பலன்கள். இந்த சிம்ம மாதம்னே சொல்லுவாங்க. கேரளாவில் சிம்ம மாதம்னா ஆவணி மாதம். உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 12ஆம் இடத்துல புதன். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிர பகவான் ஒரு 10 நாள் ராசியிலேயே இருப்பார். அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு 20 நாள் போயிடுவார். புதன் பகவான் 15 நாள் பொறுத்து ராசிக்கு வந்துடுவார். இப்போ 12ஆம் இடத்துல இருந்து. செவ்வாய் பகவான் ஒரு 10 நாள் ரிஷபத்தில் 10ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறமா 11ஆம் இடத்துல லாபத்துக்கு வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக சஞ்சாரம் சிம்மராசிக்கு. ஆவணி மாதம் பிறக்கும்போது உங்களுடைய விரையாதிபதியும் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல தனுசுடைய குரு பகவானுடைய வீட்டில் இருக்க. புராடம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. ஜென்மத்தில் சூரியன் அப்படின்னும்போது எதிலும் முதன்மையாக இருப்பீங்க. தலைமை பண்பு உங்களை தேடி வரும். உங்களுடைய சொல்லும் செயலும் வீரியமாக இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான தயக்கம் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய தயங்குவீங்க, யோசிப்பீங்க. யோசிக்கிறதுக்குள்ளே அந்த காரியம் முடிஞ்சு போயிடும். ஸோ அதுவுமே திட்டமிட்ட உடனே வெளியில் சொல்லிடுங்க. அதுக்கு கேது பகவானுடைய தடை இருக்கிறதுனால கேது பகவானுக்கான வழிபாடு பண்ணுங்கள். பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வாக்கு தெய்வ வாக்காக இருக்கும். தலைமை பண்புக்கு ஏற்ற நேரங்காலம் எல்லாமே நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வெகு ஜனங்கள், அதிக மக்கள் உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயலையும் காக்கிறது, உங்களை கூர்ந்து கவனிக்கிறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்கும். சனி பகவானை சூரிய பகவான் பார்க்கறதுனால சனியுடைய நீச்சத்தன்மைகள் எல்லாமே கெட்டு போயிட்டு நல்ல ஆரோக்கியமான ஸ்திரமான தன்மைகள், நல்ல மக்கள் தொடர்பு, நல்ல அரிய மக்களுடைய வெகுஜன மக்களை தொடர்பு கொள்வது, அது மூலிமா ஆதாயம் அடைகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையும். 8ஆம் இடத்து ராகு பகவான் சின்ன சின்ன உடல் உபாதைகள் பண்ணுவார். அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தருவார். சுகமான ஒரு வாழ்க்கையை தருவார். சுகமான பயணம், சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையுமே 8ஆம் இடத்து ராகு பகவான் தருவார். சின்ன விபத்துகளையும் பண்ணுவார். அது பெரிய பாதிப்புகளை தராது. சின்னதாக கையை கத்தி போட்டுடுச்சு, நகம் பேத்துக்குச்சு, அந்த மாதிரி சின்னது தான் போடுவார். அது பெரிய பாதிப்புகள் இல்லை. 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் ஒரு 10 நாள் இருக்காங்க. அதுக்கப்புறமா செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு போயிடுறார். சுகஸ்தானத்துக்கான அதிபதியும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்துக்கு வரும்போது உங்களுடைய சொத்து தொழில் எல்லாத்துலேயுமே லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அது 1க்கு பல பங்கு லாபங்களை திரும்பி வர்றதுக்கான காலகட்டம். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான உத்தியோக உயர்வு, ஒரு சிஇஓ மாதிரி நீங்கள் ஒரு சீஃப் போஸ்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களை தேடி பதவிகள் தேடி வரும். அது மூலிமா ஆதாயங்களும், வண்டி வாகன சுகங்களும், பங்களா, பெரிய கோட்ரஸு, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். சூரிய பகவானுடைய சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை காக நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெருமிதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் அமையும். தொட்டதெல்லாம் தொடங்கும். முதலீடுகளை திட்டமிட்டு பண்ணுவீங்க. அதில் எந்த குழப்பமும் வராது. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான பணங்களும் லாபங்களும் உங்களை தேடி வரும். சிற சொத்துக்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. அது இடமாற்றமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு இருந்த இடத்தை விட ஆதாயம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ நல்லா சிறப்பாக செயல்படுங்க. பிள்ளைகளுக்கான கல்வி, பிள்ளைகளுக்கான முதலீடு,
பிள்ளைகளுடைய உயர்கல்விகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். வண்டி வாகனங்கள் நிச்சயமாக சேரும். சொந்தமாக கையிருப்பு அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாக இருக்கும். அரசு துறை, அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, அரசு சார்ந்த உத்தியோகங்கள் பண்ணுறவங்க, கான்ட்ராக்டுக்காரங்க அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு அதிக ஆதாயங்களும் புதிய புதிய கான்ட்ராக்டுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மொத்தத்தில் வந்து இங்கே ஒரு சிறப்பான உயர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு நல்லதாக இருக்குது. பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மையை மேலும் அதிகரித்து உடனுக்குடனான நீங்கள் கருத்துக்களை வெளியிடுறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.